Hi friends, today recipe agar அதான் செய்ய போகிறேன். இது வந்து சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாக்கெட்டில் வந்து சைனா கிராஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து கடல் பாசி தான். ஸோ இதை வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கொஞ்சம் வேக வச்சிடலாம். அதுக்கு பிறகு இது வந்து கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலில் சேர்த்துக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியானது. இப்போ நான் வந்து ஒரு 2 டம்ளர் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட இது வந்து 250 ml பால். இப்போ வந்து பாலை வந்து காய்ச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாலை வந்து அடுப்பில் வச்சாச்சு. ஸோ சைடில் நம்ம வச்சுருக்க அகர் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த தண்ணியிலே கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், தண்ணியிலே கொஞ்சம் கரைஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சமே இருக்குது. ஸோ இது வந்து நல்லா கரையிட்டும். நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி எதில் இந்த மாதிரி நிற்கும். ஸோ அதனால் தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து பால் வந்து சூடாகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த அகர் வந்து தண்ணி வந்து நல்லா இதாகிடுச்சு. ஸோ எல்லாமே தண்ணியில் கரைஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு வடிகட்டியில் ஸோ இதை வந்து நீங்கள் வடிகட்டிக்கங்க. இப்போ இந்த இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். ஸோ இது சர்க்கரை கரையட்டும். இப்போ இதை வந்து அடுப்பை வந்து அமர்த்திடலாம். ஸோ இது அடுப்பு அமர்த்த பிறகு இது வந்து ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இப்படியே ஊற்றி வச்சாலுமே ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சிங்கனாலும் நல்லா இதாயிரும். ஸோ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை சேர்த்து கலந்துக்கங்க. ஸோ இது வந்து ஊற்றணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் கலராக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இதை ஊற்றிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ஊற்றி வச்சிடலாம். நல்லா செட் ஆகிடும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நான் வந்து இந்த பவுலில் ஊற்றி வச்சுக்க போகிறேன். ஊற்றி வச்சா அகர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் அச்சு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தியை வச்சு கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நான் வந்து இதில் 2 இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ கத்தியில் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.